இன்னைக்கு கலைஞர் இருந்தாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஈக்குவலா போட்டி போடுறதுக்கு அவங்களை விட அதிகமா படிச்சு திறமையோட வீரத்தோட தைரியத்தோட தன்னம்பிக்கையோட லட்சியத்தோட மக்களை காப்பாற்றணும்னு நினைச்ச இவரை முதல்ல அவங்க கூட சேர்த்திருந்திருப்பாங்க. ஏன்னா இவங்களோட அருமை அவங்களுக்கு தெரியும், ஆனா இங்க இருக்கவங்களுக்கு தெரியல. ஆனா மோடி அவர்களுக்கு தெரியும் இவரால செய்ய முடியும்னு. ஏன்னா அப்துல் கலாம் ஐயா இளைஞர்களை கனவு காணுங்கன்னு சொன்னாரு. அப்படி ஒரு யூத் ஐகான், அப்படி ஒரு மாஸ் எனர்ஜி யாரு கேட்கல சத்தமா மலரா அண்ணாமலை. அவரு இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல நிக்கிறது மிகப்பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா கோயம்புத்தூர் மக்கள் நாம என்னைக்குமே ஓட்ட தப்பா போட்டதே இல்லை. ஒரு குழந்தைய கூட சாமின்னு கூப்பிடுறவங்க நம்ம. ஆமா தானே? ஒரு வாட்டி கூட நம்ம எலெக்ஷன்ல போட்ட ஓட்டு தப்பா ஆனதே இல்லை. அப்படிப்பட்ட நம்ம கோயம்புத்தூருக்கு தாமரை சின்னத்துல அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வந்து வேட்பாளராக நிற்கிறாருன்றது நமக்கெல்லாம் மிகப்பெரிய கௌரவம். ஏன்னா நம்ம போடுற ஒவ்வொரு ஓட்டும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக இருக்கிறவரை நாளைக்கு எம்பி ஆக்க போகுது, 2026 சிஎம் ஆக்க போகுது. அப்படிப்பட்ட நம்ம வாக்குகள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையா மாறப்போகுது. அதனால நம்ம ஓட்டு யாருக்கு? மலரா அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு. நமக்காக எதையுமே செய்வார், சொன்னா செய்யற செயல் வீரர் அவரு. அவருக்காக தான் நம்ம ஓட்டுன்னு நம்ம முடிவு பண்ணுவோம். மதுரைக்கு அழகு மீனாட்சி, காஞ்சிக்கு அழகு காமாட்சி, காசிக்கு அழகு விசாலாட்சி, என்னைக்குமே பாரத தேசத்துக்கு அழகு மோடி அவர்களுடைய ஆட்சி தான் என்று கூறிக்கொண்டு சூளுரையோட நம்ம எல்லாரோட வாக்குகளையும் அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு தாமரை சின்னத்துல பதிவு பண்ணுவோம். வெற்றி வேட்பாளரை மாற்றுவோம். ஆனா வெற்றி சாதாரண வெற்றியா இருக்க கூடாதுங்க. மத்த எல்லா கட்சிக்கும் ஒரு சௌகரியா இருக்கணும் அப்படின்னு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.